இந்த வீடு 2019ஆம் ஆண்டு தந்தது. 75,000 ரூபாய் காசு தான் தந்தது. சைத் பிரேமதாசா இந்த வீட்டை வழங்கினவர். கணவர் இறந்து விட்டார். நான் எனது 2 பிள்ளைகளுடன் அம்மா அப்பாவுடன் தான் இருந்து வாழ்ந்தேன். காதல தோடு இருந்தது வீட்டுக்காரருக்கு. இந்த வீட்டு திட்டத்தால காதல தோடு ஊத்தி இல்லை எங்களுக்கு. நாங்கள் பேசுவோம். நாங்கள் 2 பிள்ளை கஷ்டம். அப்ப இந்த வீட்டு தான் கட்ட முடியாம போச்சு எங்களுக்கு. ஒரு குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது, ஒரு குழந்தை வயிற்று இருக்கும்போது அவர் வந்துட்டார். எந்த தங்கச்சி தான் ஒரு 50 நாள் நான் தான் விழாக்காலம் வச்சிருந்து வழி நடத்தி கொண்டிருந்தோம். நாங்கள் 6 பிள்ளைகள் எங்களுக்கு இருக்குது. அவாட பிள்ளை தங்கச்சி பிள்ளையோட சேர்ந்து 8 பிள்ளை என்று விழாக்காலம் 8 பிள்ளைகள் நாங்கள் 8 வருஷமா நாங்க பாக்குறோம். நான் வேலைக்கு போறது, இவர் வேலைக்கு போறது. அப்பாவும் 65 வயசு. பிள்ளைகளை படிப்பிச்சு விடணும். 2 பிள்ளைகளும் பழக்கணும். அப்பா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த வீட்டில் வச்ச உறுதியினை கூட நான் இன்னும் மீட்கவில்லை. அதை இவ்வளவு காலம் மீட்காத வட்டியுடன் கூடியது கடைசியில இந்த வீட்டை விட்டு ஒழுப்புற அளவுக்கு வந்துட்டு அந்த காணி உறுதி. ஆலயங்கள் நாங்கள் இவ்வளவு கட்டுமானங்களை கட்டுற வேலையில் இந்த ஏழைகளுக்கும் சின்ன சின்ன உதவிகளை அவ்வப்போது நாங்கள் செய்ய வேண்டும். எங்களோட வினயமான. நான் மாநகர கல்லூரி பழைய மாணவனும் தற்போது குடும்பசெட்டி மகாவித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றுகின்றேன். பொறியியலாளர் மதுவியுடைய சின்ன அவருடன் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அவரது முயற்சியினால் பொறியியலாளர் தற்போது அமெரிக்காவில் வசிக்கின்ற பொறியியலாளர் மதுவிக்குரிய ஞானா சின்னையா அவர்களினுடைய முயற்சியினால் மகாயன அறக்கட்டளையின் பிரதான நிதி பங்களிப்புடனும் வடக்கு மாநில உள்ளூராட்சி சபையின் நிதி பங்களிப்புடனும் இந்த வீடு புனருத்தாரணம் செய்யப்பட்டது. இந்த வீடு தைப்பூசம் ஆண்டு கல் வச்சு கட்டப்பட்டது. அதாவது அத்திவாரம் போடப்பட்டு ஒரு வரி கல் கட்டப்பட்ட நிலையில் இருந்த அந்த குறை வீட்டை கிட்டத்தட்ட அதன் முழுமையான செயற்பாடாகத்தான் இன்று நிறைவேறியிருக்கின்றது. இன்று பூர்ணமான முறையிலே இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதில் மகாயன அறக்கட்டளை நிதியம் பிரதானமாகவும் குடும்பசெட்டி முத்துமாரி ஆலய அறக்கொடை நிதியமும் வயாவுடான் மானம்பிராய் பிள்ளையார் அறக்கட்டளை நிதியமும் இதில் இணைஞ்சிருக்கின்றது. தமிழக வரலாற்றில் மாமனிதர் பேராசிரியர் அழகையா துரராசா என்பவர் முக்கியமானவர். இவர் பேரதான பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்தின் முதல்வராகவும் அதன் சிரேஷ்ட விரிவாளரும் கடமையாற்றியதோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இவர் நீண்ட காலம் கடமையாற்றினவர். இவர் தமிழருடைய பிரச்சனையில் அதிக கரிசனை செலுத்தினவர். அத்தோடு உங்களை தமிழ் பிரதேசத்தின் அபிவிருத்தியிலையும் அதிக அக்கறை செலுத்தியவர். எளிமையான மனிதர். அவருக்கும் ஞானா சின்னையா அவர்கள் அவருடைய மாணவனாக இருந்தவர். அந்த வகையிலே அவருடைய 32வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த வீட்டை கையளிப்பதற்கு ஞானா சின்னையா அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார். அவருடைய முயற்சி நாங்கள் பாராட்டத்தக்கது. அதாவது பொருளாதார நெருக்கடி குறைந்த குடும்பங்கள் மற்றும் ஆண் தலைமைத்துவத்தை இழந்த குடும்பங்கள் என்ற வகையில் அவருடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நான் குடும்பசெட்டி மகாவித்தியாலயம் அதிபராக இருக்கும்போது ஒரு மாணவனுக்கு சைக்கிள் ஒன்று அன்பளிப்பாக கொடுத்ததன் மூலம் அவருடன் தொடர்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக தைப்பூசம் ஆண்டு இதனுடைய அடிக்கல் நாட்டு, அதாவது அந்த வீட்டின் குறை வேலையை நிவர்த்தி செய்யும் அந்த நற்காரியம் நடக்கும் போதும் பங்கு பெற்றிருந்தேன். அத்தோடு இன்றைய திறப்பு விழாவுக்கும் அவருடைய வேண்டுதல் காரணமாக இங்கே வரை வந்திருக்கின்றேன். இந்த தைப்பூசம் ஒன்று தொடங்கினது இன்று ஜூன் 14ஆம் தேதி. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு உள்ளேயே, 6 மாதம் இல்லை 5 மாதத்தில் இந்த வீடு முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு இன்று கையளிப்பு நிகழ்வு நடைபெறுகின்றது. இதில் கட்டட ஒப்பந்தக்காரராக திருவாளர் தனேஸ்வரன் அவர்கள் நின்று இந்த வேலை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஞானா சின்னையா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாலும் அந்த ஒப்பந்தக்காரர் தனேஸ்வரன் அவர்களுடைய முழு பங்களிப்போடு முழு மூச்சோடு அவர் தனது அந்த ஊதியம் தன் வருமானம் என்று நோக்காமல் இது ஒரு அறநிதியாக அவர் இந்த செலவோடு இந்த வேலையை செய்து முடித்திருப்பதாக நான் அறிகின்றேன். இப்படியான அந்த நற்காரியத்தை தனது பங்களிப்பும் இருக்கும் என்ற நோக்கோடு அவர் செய்திருக்கின்றார். இந்த குடும்பம் இந்த இல்லத்திலே வாழ்ந்து சிறப்புமாக இருந்து பிள்ளைகள் கல்வியிலே நல்ல நிலைக்கு வந்து அவர்கள் எதிர்காலத்தில் பொருளாதார தடைகள் நீங்கி ஒரு நல்ல செல்வ செழிப்போடும் நல்ல கல்வி அறிவோடும் திகழ ஞானா சின்னையா அவர்கள் பன்னாகத்தை சேர்ந்தவர். தற்போது அமெரிக்காவிலே வசிக்கின்றார். அவர் பொறியியலாளர். வடக்குமான ஆளுநர் செயலத்தோடு இணைந்து இந்த வேலையை செய்து வருகின்றார். நல்லதிலையும் ஒரு கிட்டத்திலையும் ஒரு நல்ல நடக்க மாதிரி கடந்த ஒரு சுமலை ஒரு வீடு ஒன்றுக்கு நாங்கள் அடித்தளம் போடுக ஒரு கொடியாளிக்கு வந்து இதயத்தில் வருத்தம் வந்தவருக்கு சத்திரசிச்சை இடம்பெற்ற மூலமாக எங்களோட சின்னையா அவர்கள் வந்து கோயில்களில் அர்ச்சனை செய்ய போகும்பொழுது ஒரு அம்மா அவர் என்ன செய்யணுன்னா என்ன பிரச்சனை சொல்லியிருக்க இப்படி நான் வேலை செய்ய வேண்டிய இல்லையாவா தன்னுடைய தாலிக்கொடியில் ஒரு 2 அங்குலம் அளவில் வட்டி அந்த தாலிக்கொடியை இந்த இதை வந்தவருக்கு அன்பளவை கொடுத்துருக்கு அந்த வீட்டுக்கு செய்யும் கொண்டு அந்த வகையில் அந்த தாலிக்கொடியை வந்து இங்கே இலங்கையை கொண்டு வந்தார் வித்து போட்டு
அதிலிருந்து ஆரம்பித்து சுதுமலையில் வீடு ஒன்றா கட்டி கொடுத்தாங்க. இங்கே வந்து போகும்போது அவர் விழுந்து மண்டையில் ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டதால் அவருக்கு ஒரு தற்பொழுது ஒரு சத்திர சிகிச்சை ஏற்படுத்தி இதனால் அவருக்கு அந்த கிட்டத்திலே வந்து ஒரு நல்ல விஷயம் நடத்துக்கிறேன்டா. ஒரு வைத்தியர் வந்து 2 வீடுகள் மசாவளானில் 2 வீடுகள் வந்து செய்கிறதுக்கு இது முடிந்தவுடனே இன்னும் 2 வீடு செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு பணம் உதவி வழங்கியிருக்கிறார். இது முடிந்தவுடனே அது துவங்குவோம். நாங்கள் செய்ததுக்கு வந்து 100% முடிஞ்சது வந்து இந்த வீடு மட்டும்தான். மற்ற வீடு இல்லாமல் வந்து நாங்கள் 75% 90% தான் வேலை செய்து கொடுத்தாங்க. இவாக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்திருக்குது. என்னுடைய வேலை வந்து எனக்கு வந்து லாபத்தை பார்க்குறேன். எனக்கு கொடுக்குற பணியை சரியாக முடிக்கும், 100% சரியாக முடிக்கணும். இல்லை இந்த ஏதாவது குற்றங்குறையில் வரக்கூடாதுன்றதுக்கு நாங்கள் ஓடியாடி செய்து முடிக்கிறோம். இன்றும் வந்து காலையில் சொல்கிற என்னென்றால் இந்த வீட்டை வந்து கையளிக்கணும். அப்போ நான் சொன்ன விஷயமா இருக்குன்னால் நாங்கள் எல்லா வீட்டையும் வந்து சிறப்பாக கொண்டாடி செய்கிறாங்க. இதை மட்டும்தான் நோம்பலை செய்கிறோம். அதை வந்து தனியாக அதிகம் மட்டும் தான் வந்திருக்கார். ஆனால் மற்ற வீடெல்லாம் வந்து ஆளுநர் வந்து கொடுத்துருக்கார், ஆளுநர் சீலார் வந்து கொடுத்துருக்கார். அப்படி பெரிய சிறப்பாக செய்கிறாங்க. 100% கொடுத்த வீடு வந்து 100% முடித்த வீடு வந்து நோம்பலாக முடிக்கிறோம். அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் சரியாக நடக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளுக்கு இன்றைக்கு ஒரு எங்களுடைய ஆன்மீக அறக்கட்டளை என்ற பயணத்தில் ஒரு மைல் கல் தந்த உயிரே ஒரு கற்பூரமாக கிடைச்ச ஒரு மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா அவர்களுடைய 32வது சிரார்த்த தினத்தின் முன்னிட்டு அவருக்கு ஒரு ஏழைக்கு நாங்கள் வீடு கட்டி பூர்ணப்படுத்தி கொடுத்துருக்குறோம். வந்து அந்த அவ வந்து வயிற்றில் ஒரு சிசு இருக்கும்போது கணவனை இழந்து அந்த நேரத்தில் இன்னும் ஒரு 1.5 வயசு கை குழந்தையும் இருந்தது. இப்போ இவ்வளவு காலம் 8 வருஷமா அந்த சஜித் பிரேமதாஸ் அந்த வீட்டு திட்டம் வந்து பூரணப்படுத்தும் ஒரு கனவுல இருந்தவ அது தெய்வத்தின் அனுக்கிரகத்தாலேயும் இவ்வளவு நல்ல உள்ளங்களின் உதவியாலேயும் இன்றைக்கு நிறைவேறி இருக்குது. அப்போ அந்த வீடு கையளிக்கிற அது வந்து பேராசிரியர் துரைராஜா அவர்களுக்காக அவருடைய ஆத்ம சாந்தி வேண்டி ஒரு அவருக்காக அந்த ஒரு பூஜை உண்டு. என்னென்று சொல்றது, மோட்ச அர்ச்சனைன்னு சொல்லி அயல்ல உள்ள ஒரு கோயில்ல மோட்ச அர்ச்சனை இந்த இளம் விதவை செய்து அந்த வீட்டை பூர்ணப்படுத்தி இந்த கையளிக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. குடும்பசெட்டி பொன் பரமானந்தர் வித்தியாலயத்தின் அதிபர் வந்து வசந்தரூபன். அவர் மகாஜனா கல்லூரியின் உப அதிபராக இருந்தவர். அப்ப இந்த வீடு திருத்துறதுக்கான பூர்ணப்படுத்துறதுக்கு 8 லட்சத்துக்கு மேல வந்து கிட்ட 9 லட்சம் வந்து மகாஜன ஆன்மீக அறக்கட்டளை ஊடாகவும் மற்றது வடமாகாண அரசுகளால 3 லட்சம் வந்து அவர்கள் 5 லட்சம் தாரதென்று வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் பெறப்பட்டது வந்து ஆக 3 லட்சம் தான் வந்து. அதுல ஊழலற்ற அரசாங்கம் என்று சொன்னாலும் வந்து அந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வந்து மிச்சம் 2 லட்சம் அதை அப்ரூவ் பண்றதுக்கு வந்து தனக்குரிய பங்குகளை எதிர்பார்த்ததாகத்தான் இவர் யோசிக்கிறார் வந்து கான்ட்ராக்டர். ஏனென்றால் இழுத்தடிச்சு கொண்டு போய் நம்ம அந்த வீடு கையளிக்கிறதுக்கு எத்தனையோ தரம் ஆளுநருக்கு கௌரவ ஆளுநருக்கு வினயமாக வேண்டுகோள் கொடுத்த போதும் வந்து அவர் வேற இல்லை. அவர் ஒரு மாஜினா கல்லூரியின் பழைய மாணவன் வந்து அவர் தான் இதுக்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் மிகவும் வினயமாக கேட்டிருந்தும் கூட வந்து வேற இல்லை. அதனால அந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தோட வந்து அந்த புனித நாள்ல அவர் மாமனிதருக்கு 32வது சிராத்த தினத்திலேயாவது ஒரு குடிசார் பொறியியல் இயந்திரவியலாளர் என்ற முறையில நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட பொறியியல் கற்றதை விட வந்து மனிதநேயத்தை கற்றது கூட என்று சொல்லலாம் வந்து. அப்ப நீங்க அந்த பாக்குற படம் வந்து 2 வருஷத்துக்கு முந்தி கிளிநொச்சியில உள்ள பொறியியல் பீடத்துல அவருக்கு ஒரு சமர்ப்பணமா நாங்கள் இந்த உயிர் காக்கிற இந்த தண்ணி சுத்தி இருக்கிற இயந்திரம் வந்து சிறுநீர நோயால வன்னி பகுதியில ஆக்கள் பாதிக்கப்பட்டு சாகினம். அப்ப அதுக்காக வந்து ஒரு குறைந்த செலவில ஒரு இயந்திரத்தை அங்க இருந்து நாங்கள் டெவலப் பண்ணலாம் என்று சொல்லி இதுல எனக்கு பக்கத்துல நிக்கிறவர் வந்து அந்த நேரத்துல பொறியியல் பீடத்திட்ட பீடாதிபதியா இருந்தவர் வந்து பேராசிரியர் பிரபாகரன். அப்ப எல்லாரும் கையலாகத்தனம் வந்து கடைசியா செய்ய முடியல. தண்ணி மாஃபியாக்கள் தலைவிட்டால வந்து அதை அறவழியில கைவிட்டாச்சு. பிறகு அந்த காசை வேண்டித்தான் நாங்கள் இந்த ஆஸ்பெஸ்டஸ் சீட்டுகள் வாண்டி நாங்கள் இந்த மெல்லாகம் வீட்டுக்கு வந்து போட்டப்பட்ட சீட் வந்து இந்த கிளிநொச்சியில இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில ஆர்ஓ சிஸ்டத்துக்கு நாங்கள் டெவலப் பண்றதுக்கு கொடுத்து அந்த 4 லட்சத்தை திரும்ப மூளை பெற்று அதுல இந்த ஆஸ்பெஸ்டஸ் சீட்டுகள் வேண்டது. இன்னும் சீட்டுகள் இருக்குது வந்து இன்னும் ஒரு வீடு கட்டுறதுக்குரிய சீட்டு எங்கள்கிட்ட இருக்குது. மற்ற இந்த எண்ணல்கள் எல்லாம் வந்து கதவுகள் எல்லாம் வந்து முள் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டது.
நாங்கள் வேற வீடுகள் இடிச்ச வீடுகள்ல இருந்து கலட்டின அந்த எண்ணல்களை எங்களுக்கு தந்த கொந்தராத்துக்காரருக்கும் எங்களுக்கு நன்றி வந்து அவர் ஒப்பந்தக்காரர் வந்து இந்த இயக்கச்சியில உள்ள அந்த ரீச்சாண்ட அந்த கட்டினவர் திருவாளர் சஞ்சயன் சண்முகநாதன் அவர் தான் இதை பெருமனதோடு எங்களுக்கு தந்தது. அதாலே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட எங்களுக்கு மிச்சம் பிடிச்சது. மற்றது பெயர் குறிப்பிட விரும்பாத 2 சிவயோ சுவாமி அடியவர்கள். ஒருவர் வந்து பென்சில்வேனியாவில் வசிக்கிறார் வந்து அவர் வேற ப்ராஜெக்டுகளுக்கு தந்த காசு மிச்ச காசு அவருடைய அனுமதியோட 1.5 லட்சம் ரூபா. மற்றது இன்னும் ஒரு சிவயோ சுவாமி அடியவர் கலிபோர்னியாவில் இருக்கணும் வந்து மாத வேலை புறப்புறமாக கொண்ட ஆக்கள் வந்து அவைன்ற காசு ஏறத்தாழ 4 லட்சம் ரூபா வந்து. மற்றது எந்த 3 மகன்மார் வந்து அவை வாஷிங்டன் முருகன் அடியவர்கள் என்று தான் நான் போடுறேன். நான் அவைன்ற பேர்ல வந்து 2 லட்சம் ரூபா வந்து கொடுத்தது. அப்ப எல்லாமா வந்து நாங்கள் இந்த அதை விட வேற எத்தனையோ விதத்துல எங்களுக்கு ஊக்கங்கள் ஆக்கங்கள் தந்த அவ்வளவு பேருக்கும் நன்றி. என்ன நான் தற்சமயம் வந்து ஒரு மூளையில ஒரு இது இந்த யாழ்ப்பாணம் கடைசி வரவே வந்த போது இந்த சகோதரங்கள் வந்து இதை மாதிரி ஒரு ஏழை விதவைக்கு வந்து இந்த சொந்த நிலத்திலே ஒரு சிறு துண்டு நிலத்தை கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ன மாடு கட்டுற கைத்தால தடம் போட்டு இழுத்து விழுத்தேக்கில் தலை அடிபட்டு இந்த மூளையில ஒரு இரத்த கசிவு இருந்தது. அப்போ ஒரு கையும் காலும் வழங்காத நிலையில வந்து இப்போ மூளையில உள்ள ஒரு சர்ஜரி செய்து மூளையில தலையில 3 ஓட்டை போட்டு அதில் ஒரு ஓட்டைகளால் வந்து தண்ணியை எடுத்து ஒரு 1 லிட்டர் சோடா போத்தல் அதுக்குள்ளால வந்த அளவுக்கு கண்டல் ரத்தம் எடுத்து தான் இப்போ எனக்கு திருப்பி பழையபடி அறிவு வந்து கைகால் வழங்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த மருத்துவ சகோதரர்கள் 2 பேர் வந்து டாக்டர் காந்திஜி என்று இதய சத்திர சிகிச்சை நிபுணர் அவற்றை வழிநடத்தல தான் மந்திய ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு மனநோயாக வைத்தியர் என்று சொல்லி 2 பேர் வந்தவே ரோட்ல உள்ள ஒரு காவாலிகளை பிடிச்சி இந்த தடம் போட்டு இவ்வளவு செய்தது. அப்ப அதே நேரத்துல மாவப்பேட்டு வைத்திய நிபுணர் 2 டாக்டர் பவானி என்றவர் தான் எந்த பேர்ல இருக்கிற வீட்டுக்கு கதவை உதஞ்சு போலீஸ்காரரையும் கொண்டு வந்து கடையினால கொண்டு வந்து இவ்வளவு செய்தது. அதுக்கான வழக்கு தாக்கல் விரைவில் தாக்கல் செய்யப்படும். வந்து இது தனிப்பட்ட இதென்றாலும் வந்து நாளைக்கு நான் எழும்பாட்டிலோ அல்லது எனக்கு ஒரு என் வாழ்க்கை முடிஞ்சாலோ உலகத்துக்கு உண்மை தெரிய வேண்டும்ன்றதுக்காக நான் இவ்வளவுத்தையும் போடுறேன். தயவு செய்து பொறுமையாக இதை பாருங்கோ, வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு இதை அனுப்புங்கோ. இந்த ஆபத்தில இருந்து காப்பாற்றி விட்டதுக்கு தெய்வத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில வசாவிலான பிரபலமாக கொண்ட டாக்டர் ரஞ்சிதன் என்று இவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவற்றை துணைவியார் வந்து டாக்டர் விமலா அண்டு அவையில் தங்களோட உறவு ஒருவர் வந்து 5 வீடுகள் கட்டுறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா $5000 வந்து, அதாவது இப்போ இந்த நாளையில ஒரு அமெரிக்கன் டாலர் வந்து $335 வந்து. இப்போ உங்களுக்கு நீங்க பெருக்கி பார்க்கலாம். வந்து தலா 16 லட்சம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தந்திருக்கணும் வந்து தர்றதாக வாக்குறுதி தந்திருக்கணும். கடவுளை என்று சொல்லி நாங்கள் அந்த எங்க வசாவிலான்ல வைக்க புறப்படத்துல வந்து குறைஞ்ச 2 வீடும் மற்றது அங்கால வேறு இடங்கள்ல இதே மாதிரியான இளம்பிறவிகளுக்கு இன்னும் நாங்கள் மிச்சம் 3 வீடும் கட்டி கொடுக்கறதாக தீர்மானம் வந்து நாங்கள் உலக வங்கி மாதிரி எல்லா இடத்தையும் செய்ய இயலாது. வந்து நெல்லியான்ல வந்து ஆளுநரை கொண்டு அந்த அதிகாரம் போட்டிருந்தாலும் வந்து 50 பிறப்பு காணி, அதுக்கு பிறகு இந்த சாதிவானுகள் வந்து அந்த நாங்கள் கீழ் சாதிகளை கொண்டு இருத்த போறோம்னு சொல்லி அங்க பெரிய புரட்சி எனக்கு இப்படி பிராந்து எடுத்து நான் நாட்டை விட்டு ஓடினது உங்களுக்கு தெரியலாம். வந்து அது இப்போ நான் சட்ட இதுகளோட ஆலோசனைகளோட திரும்ப நாட்டுக்கு வந்து எல்லாம் செய்வேன். வந்து ஆனால் அதுக்கு தெய்வம் என்ன உயிரோட வாழ விட வேணும். வந்து எங்க தலையில உள்ள இரத்த கசிவு இந்த அப்படியான பிரச்சனைகளால வந்து ஒன்றையும் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்க கும்பிடுற தெய்வத்தை எனக்கு சேர்த்து கும்பிட்டு கொள்ளுங்க. எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நான் இதுல பேர் குறிப்பிட தவறி இருந்தால் யாராவது கொடையாளிகள் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஆண்டவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி. நெடித்தான் மெல்லாத்திற்கும் பிரதீபன் சர்வியா எனது வீடு அரை நிரந்தரமாக உள்ள வீட்டினை புனரமைத்து தந்ததற்கு சின்னையா அவர்களுக்கும் இந்த வீட்டினை புனரமைப்பு செய்வதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன்.